அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு தடை செய்யப்பட்ட சம்பாத்தியமும் அதனால் ஏற்படும் தீங்குகளும். தீய சம்பாத்தியத்தால் ஏற்படும் விளைவுகள். இன்று மக்களில் அதிகமானோர் ஹராமான பொருட்களை சம்பாதித்தால் அதன் விளைவுகளை எவ்வாறு இருக்கும் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். திருக்குர்ஆனிலும் நபி மொழிகளில் இது தொடர்பாக கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அருள் வளம் நீக்கப்படும். விற்பவரும் வாங்குபவரும் பிரியாமல் இருக்கும் வரை வியாபாரத்தை முறித்து கொள்ளும் உரிமை இருவருக்கும் உண்டு. அவ்விருவரும் உண்மை பேசி குறைகளை தெளிவுபடுத்தி இருந்தால் அவர்களுடைய வியாபாரத்தில் அருள் வளம் பரக்கத் அளிக்கப்படும். குறைகளை மறைத்து பொய் சொல்லி இருந்தால் அவர்களின் வியாபாரத்தில் உள்ள அருள் வளம் நீக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 20079. பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படாமல் போகுதல். இந்த சம்பாத்தியம் இறைவனின் கோபத்தை மற்றும் பெற்றுத்தராமல் நாம் செய்யும் பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, அல்லாஹ் தூயவன், தூய்மையானதே அவன் ஏற்கிறான். அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டவாறே இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளையிட்டுள்ளான் என்று கூறிவிட்டு பின்வரும் இரு வசனங்களை ஓதி காட்டினார்கள். தூதர்களே, தூய்மையான பொருட்கள் இருந்து உண்ணுங்கள், நற்செயலை செய்யுங்கள், திண்ணமாக நான் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவன் ஆவேன். அல் குர்ஆன் அத்தியாயம் 23 வசனம் 51. நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையான பொருட்களிலிருந்து உண்ணுங்கள். நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வைத்தான் வணங்குகிறீர்கள் என்றால் அவனுக்கு நன்றி பாராட்டுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 172. பிறகு ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். அவர் தலைவிரி கோலத்துடன் புழுதி படிந்த நிலையிலும் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார். அவர் தம் கரங்களை வானை உயர்த்தி என் இறைவா, என் இறைவா என்று பிரார்த்திக்கிறார். ஆனால் அவர் உண்ணும் உணவு தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அவர் அருந்தும் பானம் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அவர் அணியும் உடை தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. தடை செய்யப்பட்ட உணவையே அவர் உட்கொண்டிருக்கிறார். இத்தகையவருக்கு எவ்வாறு அவரது பிரார்த்தனை ஏற்கப்படும் என்று கூறினார்கள். நூல் முஸ்லிம் 1844. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.